விஜய் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர்ஸை வச்சு பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் தான் வந்து ஒரு டைரக்டர் ஓகே பண்ணுறாரு. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு ஐயோ இவன் சரியாக பண்ணணுமேங்கிற பயம் அவருக்கு இருக்குது என்னை விட. இப்போ நான் போய் பண்ணணும்னு நினைக்கிறதை விட ஐயோ இவன் நல்லா பண்ணணுமே, இல்லைன்னா சொதப்பிடுவானே, புது பையனாச்சு அப்படிங்கிற பயம் அவருக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவார். அங்கே போய் உட்காந்துருப்பார். நான் வந்து இங்கே ஷார்ட் கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டரையும் நடித்து பார்த்துட்ருப்பேன். நவரவே மாட்டார். அங்கே போய் சேர் போட்டு உட்காந்து நான் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்களை என்ன பண்ணீங்க, அதாவது பண்ணிக்காமீங்க அப்படிம்பார். அப்போ தான் நமக்கு தெரியுறாங்க வந்து நம்மளை தான் பார்த்துட்டு தனியாக எங்கே என்னமோ உட்காந்துருக்காரு நம்ம அடிச்சுட்டு போனால் அங்கே உட்காந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பார் இவர். அப்புறம் இங்கேருந்து வந்து இப்படி பண்ண அப்படின்னா நல்லா இருக்குது அதை பண்ணுறேன் அப்படின்னு மனசில் ஏற்றிட்டு பண்ணுவார். ஸோ நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவார். நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். நம்ம சொல்கிறது அவர் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா கூட நான் அப்படின்னு இருப்பேன். என்ன யோசிக்கிறீங்க இங்கே வாங்க அப்படிம்பார். என்னது இல்லைங்க ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இது நீங்கள் பண்ணால் எப்படி பண்ணுவீங்கன்பார். அப்புறம் நான் வந்து பண்ணி காமிச்சேன்னா இதை சொல்ல வேண்டியதுன்னு அப்படிம்பார். ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது என்னடா இது வேறு கொஞ்சம் எமோஷன் கம்மியாகவோ அதிகமாகவோ சொன்னால் கொஞ்சம் திருத்துன்னு முடிச்சுட்டு இருப்பேன் நான். இப்போ என்ன பண்ணுங்கம்பார். அப்புறம் நான் போய் பண்ணி காமிப்பேன். ஓ இதுக்கு இவ்வளோ எமோஷன் அதை நடிப்பார். அதை நடிச்சு காட்டுவார். ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வந்து விஜய் சார் கிடச்சாருன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் தான்.